सूरत कुमार जय गुरुराया योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया कैमरा அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி வருகின்றார்கள். அவருடைய பொற்கரங்களால் இன்றைய தினம் யோகிராம் சுரத்குமார் மந்திராலய சேவை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே இந்த யோகிராம் சுரத்குமார் மந்திராலய தபஸ்ரீ பொற்காமராஜ் அவர்கள் இப்பொழுது வரவேற்று பேசுவார்கள். யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயாம் மகாராஜிக்கு இறை வணக்கம். 2 குழந்தைகள் பாடுவார்கள். योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार अपार महिमावो जय जय अपार महिमावो अपार महिमा गुरु कटाक्षम अपार महिमावो जय जय अपार महिमा. சிவகுமார் திருவருளால் பகவானுடைய அருள் குழந்தை இந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் அமைச்சராக இருந்து எத்தனையோ நல்ல காரியங்கள் எல்லாம் தமிழகமெங்கும் செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தளவாய் சுந்தரம் அவர்கள் பகவானுடைய பௌர்ணமி பூஜையில் பல தடவை அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் எம்பி எலெக்ஷனில் நிற்கின்ற போது அவருக்கு பகவான் மணி அடித்து அவருக்கு ஆசி வழங்கினார். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. அதே போல ஜெயந்தி விழாவிலே கலந்து கொண்ட அவர்கள் தமிழக முதல்வருக்காக இந்த வழக்கிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். அவருடைய பிரார்த்தனை அடுத்த நாள் பத்திரிகையிலே அவர்கள் விடுதலையானார்கள். பகவான் யோகிராம் சுரத்குமார் சொல்லுவார், இந்த பிச்சைக்காரனுக்காக கட்டப்பட்ட ஒரே ஆலயம் காணிமடம் மந்திராலயம், அதுவும் அவருக்கு தொகுதியில் வந்திருக்கு.
சுவாமி சொல்லுகின்ற போது இப்போ அவருக்கு 200க்கும் மேற்பட்ட ஆசிரமங்கள் கோயில்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுதும் வந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல அவருடைய இந்த ஊர்ல நமது அண்ணன் சுயம்பலிங்கம் அவர்களை கழகத்தினுடைய செயலாளராகவும் பகவான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் உண்மையிலே அதேபோல சிவகுற்றாலம் அவர்கள் 25 வருஷத்துக்கு முன்னால மேற்கு மாவட்ட தலைவர் அவர்கள் வெள்ளத்துல வந்து நாங்கள் பஜனை பண்ணியிருக்கோம். 25 வருஷம் இருக்குமா? 25 வருஷத்துக்கு முன்னால அவங்க. அதனால இந்த குடும்பம் திருக்குடும்பம் பகவானுடைய அருள் குழந்தைகள். அதே போல அவர்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று கூறி அவர்கள் இந்த நல்ல திட்டத்தை அவர்தான் தொடங்கி வைக்க வேண்டும் என்று கும்பாபிஷேகத்துக்கு பல தடவை முயற்சி செய்தேன். என்ன அவங்க மேல குற்றம் இல்லை. ஏன்னா நான் போகின்ற போது அவங்க மருத்துவமனை சென்னையில் உள்ள பெரிய மருத்துவமனை திறக்க இருக்கின்ற காரணத்தினால அவங்க அந்த அலுவலிலே 24 மணி நேரமும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அடுத்தால போகும்போது பார்க்க முடியாமல் சந்திக்காதனால தான் அது இது. ஆனா அந்த தொடக்க விழாவை அவர்தான் வந்து தொடங்க வேண்டும் என்று பகவானுடைய விருப்பம். சுவாமி சொல்வார், இந்த பிச்சைக்காரன் தேர்வு செய்தவர்கள் தான் வர முடியும். மை ஃபாதர் செலக்டட் ஃபியூ பீப்புள் இருக்கார். இது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நாள். எனவே இந்த சேவை நிறுவனம் நல்ல முறையிலே நடைபெற ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் சாமிகிட்ட சொல்லுகின்ற போது இதெல்லாம் உண்மை வந்து அவர் இருக்கின்ற போது, சுவாமிஜி கோயில் இருக்கு, வேற ஏதாவது பண்ண டைம் வில் கம் அப்படின்னாரு. அந்த டைம் இப்போ தான் மை ஃபாதர் செலக்டட் எ பர்சன் டு ஓப்பன் த, அதை போல தொடங்கி வைப்பார் பகவானுக்கு சொன்னார். அது இப்போ அந்த குழந்தைக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனவே பெரிய ஒரு வாய்ப்பு. அது முதல்ல பல்வேறு இடங்களில் நம்ம மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டத்திலிருந்து குழந்தைகள் இந்த பயிற்சி பணியில் சேர்ந்திருக்காங்க. அதே போல நமது அமைச்சர் அவர்கள் மந்திராலயம் சார்பாக இசக்கி அவர்கள் கனிதைக்குறிச்சி சேர்ந்த அவர் இந்த மலர் மாலை பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நமது வீட்டு செல்ல குழந்தை நமது அண்ணன் சுயம்பலிங்கம் அவர்களுக்கு போற்றி ஆணிமட மந்திராலயம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி கழக செயலாளர் திரு குற்றாலிங்கம் பிள்ளை அவர்களுக்கு, சிவகுற்றாலம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை. பல்லாண்டு காட்டுப்புதூர் பஞ்சாயத்து தலைவர் திரு பொன் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி அஞ்சுகிராமம் பேரூராட்சி தலைவி ஜெயந்தி அவர்களுக்கு இந்த பொன்னாடை. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி இப்பொழுது பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு, பேனா, பென்சில் என 3 பேருக்கு தான் கொடுப்போம். என்ன நேரம் இல்லை. அதே போல சிலேட்டு, குச்சி சின்ன குழந்தைகளுக்கு தான். அவரும் அவரு